அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு 27/12/2023 முதல் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் அமரப்போகிறாருங்க. 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியின் பார்வையில் சமக்கிரகமாக பார்க்கப்படுகிறார். அது மட்டுமல்லாது செவ்வாயின் பார்வையிலும் சுக்கிரன் சமக்கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. எனவே ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் கடவுள் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் செவ்வாய் வலுவாக அஷ்டமத்தில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட மாற்றம் நிகழ இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கடவுள் உங்களுக்கு கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. ஆட்சி பலத்தை இழந்த செவ்வாய் தனது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் 27/12/2023 முதல் வலுவாக சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாய் தனுசு ராசிக்கு வருவது நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் செவ்வாய். பூமிக்காரகன் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக சிறப்பான அமைப்பில் மிக வலுவாக 3, 6, 11 ஆகிய இடங்களில் அளவற்ற முறையில் நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க. அதே போன்று 5, 7 மற்றும் 9 ஆகிய இடங்களிலும் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிப்பார். ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது அவ்வளவு நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. அதே போன்றுதான் 2ஆம் இடம் ஆகிய குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சில சிரமங்கள் இருக்குங்க. தற்போது செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசிக்குள் நுழைவதால் இந்த தருணத்தில் கடவுள் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. பூமிக்காரகன் மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக இந்த தருணத்தில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் அது மட்டுமல்லாது நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்க போகிறாருங்க. பல்வேறு வகையான கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரப்போகிறார். ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய்தான். அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வீரம் கொண்டவராக இருக்கிறாருங்க. குழப்பமான மனநிலையை தெளிவு கொண்டு வந்து ஒரு செயலை நேர்த்தியாக செய்வதற்கான வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கிறார். இதிலும் குறிப்பாக தற்போது அவரது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. தொழில்துறையிலும் தனது ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் கடினமான சவால் நிறைந்த காரியங்களை, பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார். இந்த தருணத்தில் பல்வேறு விதமான போட்டிகள், பொறாமைகள் அதீதமாக இருந்தாலும் சாதிப்பதற்கான நல்ல ஒரு வீரத்தை அபரிவிதமாக கொடுக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லதொரு மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார். அது மட்டுமல்லாது செவ்வாய் தனித்து இருப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் சேரும்போது பல்வேறு விதமான யோகங்களை அள்ளி கொடுக்கிறாருங்க. அதிலும் குறிப்பாக செவ்வாய் சனியுடன் இணைந்திருக்கும் போது இவ்வளவு நன்மை கிடைக்க இயலாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய்க்கு சனி சமகிரகமாக பார்க்கப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக பார்க்கப்படுவதால் சனியுடன் இணையும் போது அவ்வளவு சிறந்த நன்மை கிடைக்காது. ஆனால் அதே சமயம் இந்த தருணத்தில் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு வகையில யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்களகாரகன், பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இணைவதன் காரணமாக எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் துரிதமாக விரைவாக செயல்படுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவே சூரியனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோக ரீதியாக மிக சிறந்த மாறுதல்களை விரைந்து பெறுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறாருங்க செவ்வாய். அது மட்டுமல்லாது செவ்வாய் ஆண் கிரகமாக பார்க்கப்படுகிறார். பெண் கிரகமாக உள்ள சுக்கிரனுடன் இணையும் போது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். குருவுடன் இணைந்தால் அபரிவிதமான செல்வ செழிப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை
உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அதே போன்று சந்திரனுடன் இணையும் போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக வெளிப்படுத்த போகிறார். இந்த தருணத்தில் சந்திரனுடனும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது மிக விரைவில் புதனுடனும் சுக்கிரனுடனும் இணைந்து தனுசு ராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் போது பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்க போகிறது. ஏனென்றால் சனியுடன் இணையவில்லை. அது மட்டுமல்லாது சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படாததால் பல சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறதுங்க. நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பல கிரக நிலைகளுடன் இணைவது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த தருணத்தில் செவ்வாயின் மீது கிடைக்கிறது. செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை அதீதமாக விழக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிட்டதை விட மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி கும்பராசியில் அமர்ந்து விருச்சிக ராசியை பார்க்கிறார். அது அவ்வளவு நன்மை தரக்கூடிய அமைப்பு இல்லை. எனவே தற்போது தனுசு ராசிக்கு மாறக்கூடிய நிகழ்வு என்பது கடவுள் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. செவ்வாயின் அமைப்பு மிக சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. செவ்வாயின் அமைப்பு இப்படி இருக்க ரிஷபராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் அமர்வது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது. இருந்தாலும் கூட செவ்வாய் தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீட்டில் அமர்ந்திருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகும். இருந்தாலும் அனைத்து விதமான பணிகளிலும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த தருணத்தில் புதிதாக பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை அஷ்டமஸ்தானத்தில் மறையக்கூடிய செவ்வாய் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் விரையாதிபதியாக இருக்கிறார். விரய செலவுகளை அதீதமாக ஏற்படுத்தக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தில் மறைவதால் இந்த விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் செவ்வாயினுடைய பார்வை மிக அதீதமாக 2, 3 மற்றும் 11ஆம் இடத்தில் மிக வலுவாக கிடைக்கிறதுங்க. 2ஆம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் செவ்வாயினுடைய பார்வை அதீதமாக கிடைக்கிறது. 7ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய தடைகளை விளக்குகிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் சுப நிகழ்வுகளில் பெரிய அளவிற்கு குழப்பம் ஏற்படாது. சின்ன சின்ன தடைகளும் தாமதங்களும் அஷ்டமத்தில் சஞ்சரிப்பதால் ஏற்படலாம். ஆனால் அவருடைய சப்தம பார்வை குடும்பஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும். வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகும். தடைகள் விலகும். அது மட்டுமல்லாது 8ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அஷ்டம பார்வையால் 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் முயற்சி செய்தால் நிச்சயமாக காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. லாபஸ்தானத்தை சுகஸ்தான பார்வையாக பார்க்கிறாருங்க. 4ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு தடைகளை சந்தித்து வரக்கூடிய நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய சங்கடங்களை விலக்கி நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை மகிழ்ச்சி நிறைந்த தருணமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.